உலகத்துல இருக்கிற 100 நாடுகள் மேல ஒரே சமயத்துல ரெசிப்ரோக்கல் டாரிஃப் பரஸ்பர வரி வந்து விதிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். ஒரு கையெழுத்துல 100 நாடை க்ளோஸ் பண்றேங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஆமா, அதுல வந்து இந்தியாவுக்கு வந்து 26% டாரிஃப் வந்து போட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப கடுமையா நடந்துகிட்டு இருக்கு. பிரதமர் மோடியினுடைய நண்பர் தான், என்னோட சிறந்த நண்பர் தான். அவருக்கு வந்தப்பே இதெல்லாம் நான் வந்து சொன்னேன். ஆனா அவருக்கு தான் புரியல, அதாவது புரிஞ்சுக்க முடியல. அந்த மாதிரி அவர்கிட்ட நான் சொன்னேன், வரி அதிகமா நீங்க போடுறீங்க அப்படின்னு. ஆனா பல சகாப்தங்களாக, பல ஆண்டுகளாக நம்ம எதுவுமே உங்களுக்கு வரி போடவே இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு அந்த ஸ்பீச்ல 10% வந்து வரி எதிர்கொள்ள போற நாடுகள்னு பாக்குறப்ப பிரிட்டன், சிங்கப்பூர், பிரேசில், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, துருக்கி, கொலம்பியா, அர்ஜென்டினா, அப்புறம் ஐக்கிய அரபு எமிரேட், சவுதி அரேபியா. இதுல 20% மேல பாக்குறப்ப ஐரோப்பிய ஒன்றியம், சீனா 34%, இந்தியா 26%, வியட்நாம் 46%, தாய்லாந்து 36%, ஜப்பான் 24%, கம்போடியா 49%, தென்னாப்பிரிக்கா 30%, தைவான் 32%, மலேசியா 24%, வங்கதேசம் 37%, பாகிஸ்தான் 29%, ஸ்ரீலங்கா 44%, மியான்மர் 24%. கனடா, மெக்சிகோ நிலைமை வந்து என்னன்னு தெரிய வரல. அவர் என்ன சொல்றாருன்னா, வரியை பத்தி அவங்க குற்றச்சாட்டுல மெக்சிகோ, கர்நாடகா தான் ஏற்கனவே வரியை போட்டிருக்காருல்ல, இந்த போதைப் பொருள் அதிகமா வருது, அதே மாதிரி நிறைய பேர் ஊடுருவுறாங்க அமெரிக்காக்குள்ளங்கிறதுனால. ஆமா, இதுக்கு இப்ப பல நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம 56 இன்ச் பிரதமர் மட்டும் என்ன எதிர்ப்பு தெரிவிக்கல, 26 வாங்கியிருக்காரு. 26 வாங்கிட்டாரு. மீதி 30க்காவது ஏதாவது எதிர்ப்பு சொல்லுவாரா? சரி, இப்ப என்னன்னா, அவரோட ஃப்ரெண்டு மெலோனி அவங்க வந்து இத்தாலி பிரதமர். இது வந்து ஒரு வர்த்தக போரை தொடங்குறதுக்கான ஒரு வேலையா தான் இதை நான் பாக்குறேன், இது சரியானது கிடையாதுன்னு ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து பேசியிருக்காங்க. அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு, ஏங்க நீங்க மேல வரி போடுறீங்க, நான் வந்து திரும்பி வரி போடுறேன், அதுல வருத்தம் முறையதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறாரு அவரு. அவர் சொல்றாரு, பல நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு வளர்ந்த நாடு, பல நாடுகள் வளர்ந்துகிட்டு இருக்க நாடு, உங்ககிட்ட தான் போனா டப்பு நிறைய இருக்குல்ல. கம்போடியாக்கெல்லாம் 49% போட்டு விட்டுருக்காரு. அது மாதிரி ஸ்ரீலங்கா, இங்கெல்லாம் வந்து ஏற்கனவே ஸ்ரீலங்கால பிரச்சனை இருக்கு, அங்கெல்லாம் வந்து 40% மேல போடும்போது அது எப்படி சரியா இருக்கும், நியாயமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அதான் பாஜக சொல்றாங்க, பாருங்க இதுல கூட வந்து பிரதமர் மோடி வெற்றி பெற்றிருக்காரு. ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு 44%, பாகிஸ்தானுக்கு 29%, சீனாவுக்கும் வந்து அதிகம் தான், கம்போடியாவுக்கும் அதிகம் தான் 40%க்கு மேல. பட் இந்தியாவுக்கு 26% தான். நாங்க கூட மக்களுக்கு 28% வரைக்கும் போடுறோம். ட்ரம்ப் அதை விட கம்மியா தான் ஓட்டிருக்காரு. இப்படி பேசி இப்ப 56% வரப்போகுது.